திருப்பத்தூரில் அரசு வேலைவாய்ப்பு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இலவச பயிற்சி வகுப்புகள் துவக்க விழா நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சி புதுப்பேட்டை ரோடு பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி ஏற்பாட்டில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் அரசு வேலைவாய்ப்பு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் வகையில் இலவச பயிற்சி வகுப்புகள் துவக்க விழா நடைபெற்றது. இதில் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து இலவச பயிற்சி வகுப்புகளை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இதில் நகர்மன்ற தலைவர் சங்கீதா வெங்கடேஷ், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் இளைஞர்கள், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆத்தூர் அருகே கோழி பண்ணையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3000 கோழிகள் தீயில் கருகின. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே சித்திரேவு கிராமத்தைச் சேர்ந்தவர் மணிகண்டன். இவர் சித்தையன் கோட்டை சாலையில் ஊத்து வாய்க்கால் என்ற இடத்தில் கோழி பண்ணை அமைத்து பராமரித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று இரவு இவரது கோழி பண்ணையின் மேற்கூரையில் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த ஆத்தூர் தீயணைப்பு வீரர்கள் பண்ணையில் ஏற்பட்ட தீயை போராடி அணைத்தனர். இருப்பினும் இந்த தீயில் 3000த்திற்கும் மேற்பட்ட கோழிகள் கருகி உயிரிழந்தன. பழனியில் பிரில்லியன்டியா 2025 என்ற தலைப்பில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கணக்கன்பட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. பிரில்லியன்டியா 2025 என்ற தலைப்பில் மாணவர்களின் அறிவியல் திறமைகளை மையமாக கொண்டு இந்த அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. ப்ரீகேஜி முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் இக்கண்காட்சியில் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் பங்கு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. உத்தமபாளையம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறையால் நோயாளிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா பகுதியில் உத்தமபாளையத்தில் அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையை நம்பி உத்தமபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளான கோகிலாபுரம், ஆனைமலையான்பட்டி, ராயப்பன்பட்டி, அனுமந்தன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் மருத்துவம் பார்த்து செல்கின்றனர். இந்நிலையில் இந்த மருத்துவமனையில் ஒரே ஒரு மருத்துவர் உள்ளதால் சுமார் 400 பேருக்கு மேல் நோயாளிகள் காத்திருக்கும் சூழ்நிலை உள்ளது. எனவே மக்களின் நலனை கருத்தில் கொண்டு நிரந்தர மருத்துவர் நியமித்து செயல்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தன்னுடைய கணவனை அடித்த போலீஸ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உசிலம்பட்டி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலை முன்பாக மனைவி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கண்ணன் தியேட்டர் எதிர்ப்புறமுள்ள கள்ளர் தெருவைச் சேர்ந்தவர் தினேஷ் பாண்டி, அவருடைய மனைவி வள்ளி இருவரும் மகாராஷ்டிராவில் முறுக்கு வியாபாரம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தன்னுடைய உறவினர் இறப்பிற்காக உசிலம்பட்டி வந்துள்ளனர். பின்னர் மகாராஷ்டிராவுக்கு திரும்பும் தினத்தில் கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி கீழப்புதூரில் உள்ள ஏசி பாரில் தினேஷ் பாண்டி மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் இவருடைய கணவரை ஏசி பாரில் ஊழியர்கள் மற்றும் போலீஸ் வினோத் என்பவர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து உசிலம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி தினேஷ் மனைவி வள்ளி உசிலம்பட்டி தேவர் சிலை முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் சம்பவம் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை அடுத்து அவர் அங்கிருந்து சென்றார். உதகை அருகே குளிருக்கு தீ மூட்டிய போது மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையை அடுத்த இத்தலார் பகுதியைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ் என்பவர் நேற்று முன்தினம் இரவு வீட்டில் கடும் குளிர் காரணமாக அடுப்பில் நெருப்பு மூட்டியுள்ளார். வீட்டில் இவருடைய மனைவி புவனா, மகள் தியாஸ்டி மற்றும் உறவினர்கள் இருவர் தங்கியிருந்துள்ளனர். பின்னர் மறுநாள் காலையில் வீட்டிலிருந்து புகை வந்துள்ளதை அருகில் உள்ளவர்கள் பார்த்து கதவை தட்டியுள்ளனர். ஆனால் யாரும் கதவை திறக்காததால் வீட்டின் கதவை உடைத்து பார்த்ததில் வீட்டில் அனைவரும் மயங்கிய நிலையில் இருந்துள்ளனர். உடனடியாக மயங்கி கிடந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக உதகை அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர்.
அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் ஜெயபிரகாஷ் உயிரிழந்தது தெரியவந்துள்ளது. மேலும் 4 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.